அனைவருக்கும் வணக்கம். கரூர் விஜயலட்சுமியின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆணி திருமஞ்சத்தினுடைய சிறப்பினை நம்ம பார்க்க போகிறோம். நடராஜ பெருமானுக்கு வருடந்தோறும் 6 அபிஷேகங்கள் முக்கியமாக நடக்குது. அதில் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படிங்கிறதும், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதில் இப்போ ஆணி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆணி திருமஞ்சன வைபவம் என்பது நடக்கும். சிதம்பரத்தில் இப்போ கொடியேறி விழா நடந்து கொண்டே இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் ஜூன் 29 மாணிக்கவாசக பெருமானுடைய குரு பூஜையும் நிகழ இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜூலை மாதம் 2 ஆணி திருமஞ்சனம் என்பது எல்லா சிவஸ்தலங்கள்லையும் சிதம்பரத்திலையும் மிக விமர்சையாக நிகழ உள்ளது. இந்த ஆணி திருமஞ்சனம் வைபவம் நம்ம வழிபடுவதன் மூலம் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், நமக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல அப்படின்னு குழம்பி தவிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க, ஒரு முயற்சி நான் புதிதாக எடுக்கிறேன், அந்த முயற்சி எனக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தான் ஒரு விஷயம் நமக்கு புரியல, அதுக்கான விடை வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஆணி திருமஞ்சன விழாவின் போது அந்த நடராஜ பெருமானை நாம வழிபாடு பண்ணலாம். இப்போ இந்த நடராஜ பெருமானனுடைய வழிபாட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அன்றைய தினம் அந்த நடராஜர் 10 என்று சொல்லுவாங்க. அந்த நடராஜர் 10 நீங்க அன்னைக்கு நீங்க பாராயணம் பண்றது மிக 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 சிறப்பு அப்படின்னு இது ஜோதிட ரீதியாகவும் நான் இதை சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்த நடராஜர் 10 பொதுவாகவே நம்மளுடைய கர்மாவினுடைய கழிப்புல தான் நாம பிறவி எடுத்து நம்ம கர்மாவை கழித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த கர்மா கழிவுக்கு ஒரு தீர்வு நமக்கு வேணும் இல்லையா? எப்ப பார்த்தாலும் நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை கடந்துகிட்டே வரும், இதுக்கு ஒரு விடை இல்லையா, இதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆன்மாக்கு கர்மாவை மாற்ற வல்லதாக இந்த ஆணி திருமஞ்சன வழிபாடு என்பது இருக்கிறது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளும் மங்கள காரியங்களும் திருமண தடைகள் இது மாதிரி இருக்கக்கூடியவங்க நல்ல நிகழ்வுகளை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆணி திருமஞ்சன வழிபாடு என்பதை அவங்க பண்ணலாம். அப்போ அந்த அற்புதமான ஆணி திருமஞ்சன வழிபாடு அப்படிங்கிறது ஜூலை மாதம் 2 வருகிறது. ஆலயங்கள்ல நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து திருவீதி உலாவும் சில கோவில்கள்ல நடக்கும். அப்போ அந்த மாதிரி நாள்ல அந்த அபிஷேகங்களை என்றவர்கள் நேரில் சென்று கண்டு நடராஜ பெருமானனுடைய அந்த வைபை அனுபவிச்சு அந்த பெருமானனுடைய பூர்ண அருளையும் பெறலாம். இல்ல வீட்டுல நடராஜ பெருமான் வச்சிருக்கீங்க அப்படின்னா வீட்லயும் நீங்க அபிஷேகம் பண்ணலாம். திருவிளக்கு ஏற்றி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அந்த நடராஜர் 10 கண்டிப்பாக அன்றைய தினம் அந்த நடராஜர் 10 என்பதை படியுங்கள். அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நீங்களே உணர வல்லதாக இருக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு திருப்பு முனையையும் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்க வல்லதாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஆணி திருமஞ்சன வைபவம் என்பது, நடராஜருடைய அந்த உற்சவம் என்பது. ஆகவே இந்த ஆணி மாதமே ஒரு மிக சிறந்த ஒரு மாதம், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னா ஆணி மாதம் தான். 12 மாதங்களும் ஒவ்வொன்றில் சிறந்தது. ஆனா இந்த ஆணி மாதம் என்பது ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3வது வீடாக மிதுன வீடாக வரும். அப்ப அந்த மிதுன வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதனனுடைய வீடாகவும் இருக்கிறது. அப்போ எல்லா வகையான முயற்சி, அதே மாதிரி ஒரு திட்டமிட்டு நம்ம அதை செயல்படக்கூடிய அந்த ரொட்டீன் சொல்லுவோம்ல, அந்த விஷயத்தை சொல்றதாக இருக்கட்டும், நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கறது அதை தீர்மானமாக கிடைக்கிறதாகட்டும், அதே மாதிரி இல்லறம் அமைவதாகட்டும், இப்படி எல்லா விதமான நிகழ்வுகளும் இந்த முக்கியமாக இந்த 3ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வீரம், நம்ம யாருங்கிற அந்த சுயத்தன்மையில நாம இருக்கிறது, இப்படி எல்லாமே அந்த 3ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இதில் வரக்கூடிய சூரியன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம்ங்கிறது. அப்ப ஆணி மாதமே பாத்தீங்கன்னா முழுமையாக ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நிறைய அருளாளர்கள் எண்ணற்றவர்கள் இந்த ஆணி மாதத்து சம்பந்தப்பட்டே இருக்கிறத நாம பார்த்திருப்போம். மார்கழி மாதமும் ஆணி மாதமும் மிக மிக முக்கியமான மாதங்களாக கருதப்படுகிறது ஆன்மீகத்தை பொறுத்தவரையில்.
ஆகவே இந்த ஆணி திருமஞ்சன நாளில் நடராஜ பத்தை அன்று பாராயணம் செய்து உளமாற நடராஜ பெருமானையும் சிவகாமி தாயாரையும் அன்று வழிபாடு செய்து எல்லா வகையான நலங்களும் வளங்களும் பெற்று எல்லாம் உய்வுட இன்பமாக வாழ வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொண்டு, இந்த நடராஜர் பத்து படிக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் உங்களுடைய கர்மா மாறக்கூடியதாக இருக்கும். ஒரு விடை கிடைக்க தெரியல அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடு நிச்சயம் உதவி செய்யும் என்று சொல்லி இந்த அருமையான பதிவினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.